வெல்கம் டு 2K அகாடமி. நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசியில் எக்கனாமிக் அப்படின்ற டாப்பிக்லேருந்து எப்பயுமே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். 5 ஆண்டு திட்டங்கள். எக்கனாமிக்கில் வந்துட்டு ஒரு 3 or 4 டாபிக் தான் முக்கியமான டாபிக். அதில் மெயினான டாபிக் 5 ஆண்டு திட்டங்கள். எக்கனாமிக்லேருந்து ஒரு கொஸ்டின் எடுத்தோம்னா 5 ஆண்டு திட்டங்கள் வந்து கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. 5 ஆண்டு திட்டங்கள், நிதிக்குழு, அப்புறம் நிதி ஆயோக்கு திட்டக்குழு, இந்த மாதிரி டாப்பிக்லாம் வந்துட்டு எப்பயுமே எக்கனாமிக்ஸ் வந்து கொஸ்டின்ஸ், அப்புறம் ரிசர்வ் பேங்க், இந்த 5 டாபிக் தான் மெயினான டாபிக் எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ எக்கனாமிக்கில் 5 ஆண்டு திட்டங்கள்லேருந்து இந்த 5 டாப்பிக்லேயும் முக்கியமான டாபிக் உங்களுக்கே தெரியும். இது 5 ஆண்டு திட்டம் தான். 5 ஆண்டு திட்டம் புக்கில் வந்து நேராகவே 11th நியூ புக்கில் வந்து இருக்குது. ஸோ 5 ஆண்டு திட்டத்திலேருந்து கேள்விகள் வராமல் கொஸ்டின்ஸ் இருக்காது. 5 ஆண்டு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் 5 ஆண்டு திட்டம் படிச்சுட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்காமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு முன்னாடி சரி இந்த 5 ஆண்டு திட்டங்களில் எப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டோட படிக்கிறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் படிச்சுட்டு பார்த்தாலும் சரி, படிக்காமல் பார்த்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நண்பர்களே. ஓகேவா? இது எக்ஸாமுக்கு இப்போ கூடிய சீக்கிரம் எக்ஸாம் வர்ற நெருங்குறப்ப நீங்கள் வந்து 5 ஆண்டு திட்டத்தை பார்த்துட்டு போனீங்கன்னா, 5 ஆண்டு திட்டத்தை பார்த்துட்டு போனீங்கன்னா கன்ஃபார்ம் அங்கே ஒரு மார்க் கன்ஃபார்ம் அடிக்கும். இப்போ குரூப் 2D எக்ஸாம் பிலிப்ஸ் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இப்போ நான் 5 ஆண்டு திட்டம் எடுக்க போகிறேன். 5 ஆண்டு திட்டம் இப்போ ப்ரீவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு கொஸ்டினாச்சும் கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குங்க. சப்போஸ் இதுலேருந்து வரலாட்டியும் 5 ஆண்டு திட்டம் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டினாச்சும் குரூப் 2Dயில் வரும். நான் அடி சொல்கிறேன், இந்த எக்ஸாம் நடக்கலை, நாளைக்கு கொஸ்டின் பேப்பரில் வந்துச்சுன்னா நான் இந்த வார்த்தையை சொல்லுவேன். ஓகேவா? அவ்வளோ முக்கியம் 5 ஆண்டு திட்டம், உங்களுக்கு தெரியும், நான் நம்புகிறேன். ஸோ 5 ஆண்டு திட்டத்தை நல்லா பார்த்துக்கோங்க, கவனித்து பார்த்துக்கோங்க. முக்கியமான ஒரு டாபிக். நல்லா தெரிஞ்சவங்களே இருந்தாங்கன்னா ஒன்று ரிவிஷன் பண்ணிக்கோங்க. பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், டேஸ் மாதிரி 4வது 5 ஆண்டு திட்டத்தின் அடிப்படையாக இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா CELB மாதிரி. ஓகேவா? CELB மாதிரி 4வது 5 ஆண்டு திட்டத்தின் மாதிரியாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா நண்பர்களே? 4வது 5 ஆண்டு திட்டம் மாதிரி, இந்த 5 ஆண்டு திட்டம் வந்துட்டு அது யாருடைய மாதிரி என்பது அடிக்கடி வந்து கேள்வி கேட்பாங்க. ஸோ 4ஆம் 5 ஆண்டு திட்டம் என்பது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், அடுத்து மகளனோபிஸ் 4 துறை மாதிரி பின்வரும் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2வது 5 ஆண்டு திட்டம். ஓகேவா? 2வது 5 ஆண்டு திட்டம் தான் PC மகளனோபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மகளனோபிஸ் மாதிரியை அடிப்படையாக கொண்டது. ஓகேவா? அந்த 2வது 5 ஆண்டு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் காலம் பார்த்தோம்னா 1956 to 1961 அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே. அடுத்த கொஸ்டின், கரிபி கட்டாகோ. முக்கியமான ஒரு டாபிக், திரும்ப கேட்கப்பட்ட கேள்வி. கரிபி கட்டாகோ அதாவது வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக நீதியுடன் வளர்ச்சி என்பது இந்தியாவின் எந்த 5 ஆண்டு திட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. 5வது 5 ஆண்டு திட்டம் என்பது சரியான விடை நண்பர்களே. இதில் ஒரே ஒரு சின்ன திருத்தம், அதாவது நம்ம நியூ புக் 2019 அப்புறம் போட்டாங்களே, ஆனால் இந்த கொஸ்டின் வந்து பழைய 11th புக் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது நம்ம புக்கு இப்போ இருக்க புக்கு முன்னாடி போடுறாங்க சமச்சீர் புக்கு, அந்த புக்கில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 5வது 5 ஆண்டு திட்டம் தான் விடை கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை பூராமே இந்த வறுமை ஒழிப்பு கல்வி கட்டாக வந்து 5ஆம் 5 ஆண்டு திட்டம் தான் கொடுத்துருக்காங்க விடை. ஆனால் நம்மளுடைய நியூ புக்கில் 6ஆம் 5 ஆண்டு திட்டம் என்பது விடையாக இருக்குது நண்பர்களே. ஸோ 6ஆம் 5 ஆண்டு திட்டம் தான் நீங்கள் 6ஆம் 5 ஆண்டு திட்டத்தை போட்டுருங்க. சப்போஸ் அது இல்லாட்டி 5ஆம் 5 ஆண்டு திட்டம் போடுங்க. இப்போ அப்டேட் வந்து ஆனால் 6 தானே நம்ம நியூ புக்கில் இருக்குது. ஸோ அதனால் 6 நல்லா பார்த்துக்கோங்க. யாருக்கும் டவுட் வராது, நான் நம்புகிறேன், கரெக்டாக சொல்லிட்டேன் அதை. ஓகேவா? அடுத்து அந்த கொஸ்டினை மறுபடியும் கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் விட்டுடலாம். அடுத்து, வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றியடைந்த 5 ஆண்டு திட்டங்கள் என்ன, அதாவது எது வெற்றி அடைஞ்சதுன்னு கேட்குறாங்க. என்னென்ன வெற்றி அடைஞ்சு பார்த்துடலாமா? 1ஆம் 5 ஆண்டு திட்டம் வெற்றியா? 1ஆம் 5 ஆண்டு திட்டம் வெற்றியடைந்த திட்டம்தான். அடுத்து 3ஆம் 5 ஆண்டு திட்டமும் 3ஆம் 5 ஆண்டு திட்டம் வெற்றியாக கடனா 1 2 வெற்றி அடைஞ்சிச்சு, 3 4 தோல்வி அடைஞ்சிச்சு. ஸோ 3 4 தோல்வி தான். அப்புறம் 5ஆம் 5 ஆண்டு திட்டம் வெற்றி பெற்றுச்சு. ஸோ 1 ரைட்டு 3 ரைட்டு. அடுத்து 7வது 5 ஆண்டு திட்டமும் வெற்றி பெற்றது. ஸோ 1 3 4 ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. அதோடைய வளர்ச்சி புள்ளியை ஒன்று சொல்லிடுவோமா? ரீகால்க் யூஸ் பண்ணிக்கணும் நம்மளே. 1ஆம் 5 ஆண்டு திட்டம் வந்துட்டு 3.6% வளர்ச்சியோட வெற்றி பெற்றிருக்கும். ஓகேவா? 3.6% வளர்ச்சியோட வெற்றி பெற்றிருக்கும். ரெண்டும் வெற்றி தான், ஆனால் இங்கே கொடுக்கல. ஆனால் 3 4 தோல்வி அடைஞ்சிருக்கும்.
ஓகேவா. 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்துட்டு 4.4 வச்சுருப்பாங்க, இந்த இலக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் 4.8% வந்து வளர்ச்சி இலக்கு எட்டியிருப்பாங்க. ஓகேவா நண்பர்களே. 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில் 5.0% வந்து வளர்ச்சி இலக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் 6% வந்து போய் வெற்றியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து, ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு டேஷ் முக்கியமானது அப்படின்னு கேட்டோம்னா கனரக தொழில்கள். ஓகேவா நண்பர்களே. ஜவஹர்லால் நேருவின் கூற்றுப்படி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன முக்கியம்னா கனரக தொழில்கள். ஓகேவா. கனரக தொழில்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனரக தொழில்களுக்குமே நம்ம ஐந்தாண்டு திட்டத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த கொஸ்டின் வந்து நம்ம வச்சுருக்கோம் நேரு இருந்தப்போ. 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் வளர்ச்சி இலக்கு விகிதம் என்ன அப்படின்னா 4.5%. இலக்கு விகிதம் தான் வளர சொல்கிறாங்க, 4.5% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 2வது ஐந்தாண்டு திட்டத்துக்கு சொல்லியிருக்காங்க நம்மளே. ஆனால் நம்ம நியூ புக்கில் வந்து என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, நியூ புக்கே சேர்த்து சொல்லிடுறேன். 2வது ஐந்தாண்டு திட்டத்தோட வளர்ச்சி இலக்கு நியூ புக்கில் வந்து 4.1% வளர்ச்சியுடன் வெற்றி பெற்றது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 4.1% வளர்ச்சியோட வெற்றி பெற்று கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து 4.5% கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா ப்ரீவியஸ் கேட்டதை அப்படியே வச்சுட்டாங்கன்னா நீங்கள் 4.5 போட்டுருங்க. இல்லை புக்கில் இந்த மாதிரி 4.1 கொடுத்துருந்தாங்கன்னா 4.1 போட்டுருங்க. அவ்வளோதான் மேட்ரு. 11வது திட்ட காலத்தில், அதாவது 2007 to 2012ஆம் ஆண்டு 11வது ஐந்தாண்டு திட்டம் டேஷ் அளவு எண்ணிக்கையிலான வேலையற்றவர் பின்னிணைப்பை கொண்டு வேலையற்றவர் சரியாக இதாகாமல் இருக்குது இணைப்பை கொண்டிருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா 37 மில்லியன். ஓகேவா. இதெல்லாம் வந்து புக்கில் இல்லை, நம்ம நியூ புக்கில் இல்லைங்க, ஓல்டு புக்கில் கேட்டிருக்காங்களா இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டதில்லை. ஆனால் ஐந்தாண்டு திட்டம்லாம் கேட்டிருக்காங்க. எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் ஆகும்? 2007 to 2012 பற்றி 2019 கேட்டிருக்காங்கன்னா புக்கில் ஏதோ ஒரு புக்கில் இருக்குது. பட் எனக்கு எந்த புக்கும் தெரியல. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 37 மில்லியன் அளவு வந்து இன்றைக்கிலான வேலையற்றவர் நிலைமை இருந்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் அடிப்படை டேஷ் மாதிரி. இப்போ தான் மேலே கேட்டிருந்தாங்க, மறுபடியும் கேட்குறாங்க பிசி மகளனோபிஸ் மாதிரி. ஓகேவா. ஆப்ஷன் ஏல இருக்கார்ல ஹெராட் டோமர் மாதிரி, 1ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் மாதிரி அந்த ஹெராட் டோமர் மாதிரி அவர் வந்து 1951 to 1956 வரைக்கும் இருந்திருக்கும். அடுத்து, இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டம் டேஷ் மாதிரியை பின்பற்றியது. இந்த கேட்டிருக்காங்க ஹெராட் டோமர் மாதிரியை பின்பற்றியது என்பது சரியான விடை. எந்த ஐந்தாண்டு திட்டம் சமூக நீதி மற்றும் சமத்துவத்தின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளது? சமூக நீதி மற்றும் சமத்துவத்தின் வளர்ச்சி கேட்குறாங்க நண்பர்களே. ஸோ அதுக்கு என்ன விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 9வது ஐந்தாண்டு திட்டம் என்பது சரியான விடை. ஓகேவா. 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தையும் பார்த்தோம்னா அதோடைய காலங்கள் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. 1997 to 2002 வரைக்கும் வந்து 9ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் காலம். அந்த 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் தான் வந்துட்டு சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு 11th நியூ புக்லேயே இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இது வந்து 7% வளர்ச்சியில் வைப்பாங்க. ஆனால் வந்துட்டு 5.6% தான் வளர்ச்சி. அது தோல்வி தான், ஆனால் வந்து இந்த சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு இது. நீங்கள் 11th நியூ புக்கில் எக்கனாமிக்ஸ் புக்கில் அந்த 8ஆம் படத்தில் வந்து ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, 2வது ஐந்தாண்டு திட்டம் பிசி மகளனோபிஸ் மாதிரி திரும்ப கேட்டிருக்காங்க. அடுத்து ஒவ்வொரு இதையும் கொடுத்து என்ன கேட்டிருக்காங்க, 2வது ஐந்தாண்டு திட்டம் மகளனோபிஸ் மாதிரி இந்த 2ல் இருக்குது பாருங்கள். அடுத்து, முதல் திட்டம் ஹெராட் டோமர் மாதிரி, இதுவும் 2 1 வருது விடை. அடுத்து, 9வது திட்டம் சமூக நீதியுடன் கூட சமமான வளர்ச்சி, இப்போ தான் பார்த்தோம். ஸோ 3 2 1 3 ஆப்ஷன் ஏ தான் விடிய போலதுக்கு. ஆமாம், ஏ விடை. அடுத்து, 3வது திட்டம் வந்து காட்கீழ் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நண்பர்களே, இதுக்கு விடை வந்துட்டு ஆப்ஷன் ஏ. ஓகேவா. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் காட்கீழ் திட்டம் மட்டும் தான் புதுசாக இருக்குது. 3வது திட்டத்தை என்ன சொல்கிறாங்க, காட்கீழ் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அந்த திட்டத்தில் வந்துட்டு வளர்ச்சி இலக்கு வந்து 5.6 வச்சுருப்பாங்க. அடைய முடியாமல் அது தோல்வி கண்டிருக்கும் நண்பர்களே. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 2வது ஐந்தாண்டு திட்டத்தோட நோக்கம் 2வது ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விரைவான தொழில் வளர்ச்சி. ஓகேவா. வறுமை ஒழிப்பு என்பது 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் என்பது நியூ புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஆனால் ப்ரீவியஸாக வந்து ஐந்தாண்டு திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சமூக நீதின்றது இப்போ நம்ம பார்த்தோம், 9ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தோம். ஸோ விரைவான தொழில் வளர்ச்சி என்பது என்னது, 2ஆம் ஐந்தாண்டு திட்டம் என்பது சரியான விடை. இது வெற்றி அடைஞ்சிருக்கும். ஓகேவா. மகளனோபிஸ் மாதிரி அடிப்படையாக கொண்டு வந்து பார்த்தோம்ல. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். இந்தியாவின் 11வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளுள் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. 11க்கு வந்துட்டாங்க நண்பர்களே. ஓகேவா. 11ஆவுடைய காலம் என்ன பார்த்தோம்னா 2007 to 2012 தான் வந்து 11ஆம் ஐந்தாண்டு திட்டம். சரி, பார்த்துடலாம். இந்த திட்டத்தின் முக்கிய கவனம் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியை
நோக்கியதாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியான கூற்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மிக மிக சரியான கூற்று தான் நண்பர்களே. விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சியை உடையது. இது சரியான கூற்று தான். ஓகேவா. அடுத்து, வளர்ச்சியின் பலன்கள் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதே இத்திட்டம் வலியுறுத்தியது அப்படின்னு கொடுக்குறாங்க. இது சரியான கூற்றா அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாம். இப்போ வளர்ச்சி அடைஞ்சால் அது எல்லா மக்களுக்கும் போய் சேர தானே செய்யணும். அதுக்கு தான் நம்ம நாடு கவர்மெண்ட் சொல்லவே சொல்கிறாங்க. ஸோ இதுவும் சரி, ஒன்றும் சரி, ரெண்டும் சரி. ஓகேவா. அடுத்து, நாட்டின் கிழக்கு பகுதிகளில் அரிசி உற்பத்தி அதிகரித்தது. இது சரியான கூற்றுறான்னு கேட்டோம்னா மிக மிக தவறான கூற்று. ஸோ ஆப்ஷன் சி மட்டும்தான் இதுக்கு. ஆப்ஷன் சி விடை 1, 2 தான் சரியான கூற்று. நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா. 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா தகவலாக அதில் 8.1% இலக்கு வச்சுருப்பாங்க. ஆனால் 7.9% மட்டும் தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இதுவும் தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கும். இது ரிப்பீட்டட் கொஸ்டின் விட்டுறலாம். அடுத்து, பொறுத்து கேட்டிருக்காங்க. அந்த திட்டங்களை கொடுத்துட்டு அதுக்கு என்ன வச்சுருந்தாங்க, எதை முன்னேற்றணும் வச்சுருந்தாங்கன்றத இதை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, முதல் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டாபிக்ஸ், டக்குன்னு அடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் ஒரு திட்டம் போட்டு வேளாண்மை தாங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகேவா. வேளாண்மை ஆப்ஷன் 3 இருக்கு பாருங்கள் அது. அடுத்து, இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்தோம்னா தொழில்மயமாதல். மேலே பார்த்தோம். ஸோ தொழில்மயமாதல். அடுத்து, ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் வறுமை ஒழிப்பு. நான் சொன்னேன், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் பார்த்திருக்கேன் 5ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை பார்த்திருக்கேன். எல்லாருமே வறுமை ஒழிப்பு தாங்க கொடுத்துருக்காங்க. நம்ம நியூ புக்கில் படி பார்த்தோம்னா 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் வருது. ஸோ நீங்கள் அந்த இடத்துல 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் இருந்தால் 6ஆம் ஐந்தாண்டு திட்டம் போட்டுருங்க. ஏன்னா நியூ புக்கில் இருக்குது. நம்ம அவங்க தப்பு கொடுத்தாலும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இந்த கொஷின் தப்புன்னு சொல்லி கொடுத்தாலும் நம்ம புக்கை தூக்கி காமிச்சு, இங்கே பாருங்கள் நீங்கள் 11th புக்கில் கொடுத்துருக்கீங்க தமிழ்நாடு புக்கு, இதை தான் நான் படித்தேன்னு சொல்லி காமிச்சு நம்ம மார்க் வாங்கிடலாம். ஆனால் நீங்கள் 5 போட்டிங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின் போட்டிருக்கீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்க அப்டேட் தாங்க நான் கேட்டிருக்கோம்னு அப்படியே சொல்லிடுவாங்க. ஸோ ஓகேவா. 6வது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் என்ன கேட்டாங்கன்னா தன்னிறைவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. தன்னிறைவு என்பது 6ஆம் ஐந்தாண்டு திட்டத்தின் நோக்கம் அப்படின்பது ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை கேட்டிருக்காங்க. ஸோ இதான் தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஆனால் இது எப்போ கேட்டிருக்காங்க பாருங்கள். அதே டயத்தில் 2023 கொஸ்டின், போன வருஷம் கொடுத்துருடைய கொஸ்டின் இது ஸோ நம்ம என்ன சொல்ல முடியும், போன வருஷம் 11th நியூ புக்கும் வந்துருச்சு, அப்போ கேட்ட கொஸ்டின். இதுவும் ஒரு பொறுத்துக. இந்த விடையை தப்பாக கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்சர் ஆள்னு சொல்லி கொடுத்துட்டாங்க, விட்டுறலாம் அதையும். அடுத்து, எந்த ஐந்தாண்டு திட்டமானது விரைவான நிலையான மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி நோக்கமாக கொண்டு வந்ததுங்கன்னா 12வது ஐந்தாண்டு திட்டம் நண்பர்களே. ஓகேவா. 12வது ஐந்தாண்டு தான் அப்படி நோக்கத்தை கொண்டு வந்தது. வளர்ச்சி இலக்கு 8 வச்சுருந்தாங்க. இதோடைய காலம் 2012 to 2017. ஆனால் இது முடியதுக்கு முன்னாடி நம்ம மோடி அவர்கள் பொறுப்பேற்றனால, பிரதமர் பொறுப்பேற்று இதை கலைச்சிட்டு நிதி ஆயோக் அப்படின்னு ஒரு அமைப்பு கொண்டு வந்தார். அது உங்களுக்கெல்லாம் தெரியும் நான் நம்புகிறேன். அடுத்த கொஸ்டின் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. மோடி தான் நம்ம மோடி அவர்கள் தான் கலைச்சிடுவார். கலைச்சிட்டு எப்போ கொண்டு வருவார்னா நிதி ஆயோக் கொண்டு வருவார்னா 2015 ஜனவரி 1ஆம் தேதி நிதி ஆயோக் கொண்டு வந்துடுவார். ஓகேவா. ஐந்தாண்டு திட்டம் அதனுடைய வளர்ச்சி இலக்கு கேட்டிருக்காங்க. பொறுத்துக பார்த்துடலாம். ஐந்தாண்டு திட்டம் இயல்பு ஃபஸ்ட்டு. 9வது திட்டம் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சமூக நீதி மற்றும் சமத்துவம். பார்த்தீங்களா, 9வது திட்டத்தை திரும்ப கேட்டிருக்காங்க. சமூக நீதி மற்றும் சமத்துவத்துடன் கூடிய வளர்ச்சி அடைதல். ஆப்ஷன் 4 இருக்கு பாருங்க, அதான் விடை. அடுத்து, 10வது திட்டம் இது என்ன பார்த்தோம்னா 8% ஜிடிபி வளர்ச்சி இலக்கை அடைதல். 1 இருக்கு பாருங்க, 8% ஜிடிபி வளர்ச்சி இலக்கை அடைதல், அதான் அதுக்கு விடை. அடுத்து, 11வது திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த 2 இருக்கு பாருங்க, விரைவான நீடித்த மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த விரைவான வளர்ச்சியை அடைதல் என்பது சரியான விடை. அடுத்து, 12வது திட்டம் மிச்சம் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ 2 தான் விடை. 2 தானே இருக்குது மிச்சம். ஆமாம், விரைவான நீடித்த மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சி அடைதல். 2க்கும் 3க்கும் அதாவது 11க்கும் 12க்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்னா 11க்கு என்ன விடை அப்படின்னு சொல்லி 11வது திட்டத்துக்கு என்ன விடை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3ங்க. அது விரைவான மற்றும் உயர்ந்த உள்ளார்ந்த வளர்ச்சின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 12க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா விரைவான நீடித்த மற்றும் உயர்ந்த. அந்த நீடித்தன்ற வேர்டு வரல இங்கே. ஸோ 12க்கு நீடித்தன்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. 11ஆம் ஐந்தாண்டு திட்டம் 3 ஆப்ஷன் விடை. அது உயர்ந்த அப்படின்ற விடை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மக்கள் தொகை வெடிப்பு பெரும்பாலும் பின்வருவனவற்றில் ஒரு காரணமாகும். மக்கள் தொகை வெடிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் சி, அதிக கருவுறுதல் வீதம். மக்கள் தொகைக்கு என்ன காரணம், அதிகமாக பெண்கள் கருவுறாங்க, அதான் ஒரு காரணம். ஓகேவா. அடுத்து, 11வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா வேகமான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஓகேவா. 11வது திட்டத்தின் நோக்கம் ஒரே கொஸ்டின் தான், அதை மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. வேகமான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது சரியான விடை. வேகமான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பது சரியான விடை. அடுத்து, 8வது ஐந்தாண்டு திட்டம் டேஷ் வகையான திட்டம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன கட்டுறாங்க விடை,
சுட்டி காட்டு தானே கொடுத்துருக்காங்க. சுட்டி காட்டும் திட்டம் ஓகேவா, ரைட்டு. சுட்டி காட்டும் திட்டம் என அழைக்கப்படுவது 8ஆம் ஐந்தாண்டு திட்டம். முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ், ஏன்னா பெரிய நிறையா கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை ஓகேவா, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சுட்டி காட்டும் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் ஐந்தாண்டு திட்டம் காலம் வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. 1992 to 1997. சரியான இணை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதலாம் ஐந்தாண்டு திட்டம் 1950 to 55 கொடுத்துருக்காங்க. இது மிக மிக தவறான ஒரு விடை. ஏன்னா முதலாம் ஐந்தாண்டு திட்டம் 1951 to 56. ஸோ அது தப்பு. அடுத்து மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் 1966 to 69 கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. ஸோ 1 2 தப்புங்க. அடுத்து 3ஆம் கொஸ்டின் போயிடலாம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 to 2002. இது சரியான கூற்று. 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 to 17. இப்போ தான் பார்த்தோம். ஸோ 3 நாள் தான் சரி. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. ஐந்தாண்டு திட்டம் வந்து ரொம்ப முக்கியம். நான் எல்லாமே 2 பாட்டாக தான் உங்களுக்கு போடுவேன். இது ஐந்தாண்டு திட்டம் முக்கியமானது, சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ அதனால் ஒன்று விடாமல் நான் வந்து இதிலே முடிக்கலாம்னு நினைக்கிறேன். முடிச்சிருமா ஒன்ஸ் பார்த்துக்குருமா. ஒன்று முடிச்சிடலாங்க. ஐந்தாண்டு திட்டம் வந்து முக்கியமான டாப்பிக்கு. நான் இதிலே முடிச்சு கொடுத்துட்றேன். நீங்கள் இதிலே பார்த்துக்கோங்க ஓகேவா நண்பர்களே. இது 20 நிமிஷம் கண்டிப்பாக போகும். 20 நிமிஷத்துக்குள்ளே நம்ம முடிச்சிடுவோம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ன அவ்வளோ லென்த்தாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் வந்து இதை பார்க்காதவங்களுக்கு தான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஏன்னா ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து கேள்வி வராமல் இருக்கவே இருக்காது. அவ்வளோ முக்கியமான ஒரு டாபிக்குங்க. பார்த்துடலாம் டக்குன்னு வாங்க. அதை பார்த்தாச்சுல. நேரு மகளநோபிஸ் திட்டம் மாதிரி பின்வரும் உத்திகளை வலியுறுத்துகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 2 4 சரி கொடுத்துருக்காங்க. அதிக சேமிப்பு விகிதம், கனரக தொழில்களுக்கு முன்னுரிமை, புதிய தொழிலுக்கு பாதுகாப்பு ஓகேவா. அதிகமாக சேமிக்கணும், கனரக தொழிலுக்கு முன்னுரிமை, புதிய தொழில் பாதுகாப்பு. 1 2 4 என்பது சரியான விடை. ஸோ ஆப்ஷன் சி. இதெல்லாம் வந்துட்டு டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். ஸோ குரூப் 4ல் வந்து இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. சொல்லலாம் பார்த்துக்கோங்க. அடுத்து 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றதா அப்படின்னு கேட்குறாங்க. கூற்று கொடுத்துருக்காங்க. 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் வெற்றி பெற்றது தான் ஓகேவா. அடுத்து முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமாம், 7ஆம் ஐந்தாண்டு திட்டம் வந்துட்டு வெற்றி பெற்றதான். முதன்முறையாக பொதுத்துறைக்கு மேலாக தனியார் துறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ 2மே சரியான கூற்று சரியான விளக்கம். ஆப்ஷன் பி என்பது இதற்கு சரியான விடை நண்பர்களே. 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி கூடுதல் தகவல் என்னன்னா, அதோடைய காலம் தெரிஞ்சுக்கோங்க. 1985 to 1990. 5% இலக்கு வைப்பாங்க, 6% இலக்கு அடிக்கும். 5 6 7 ஞாபகம். 5 இலக்கு வச்சதில் 6 அடிப்பாங்க 7ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில். முதலாம் ஐந்தாண்டு திட்டம் ரிப்பீட்டட் கொஸ்டின். கீழ்காண்பனவற்றுள் ஒன்று 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழ் குறைந்தபட்ச அடிப்படை பணிகள் திட்டத்தில் இடம்பெறவில்லை அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. தற்சார்பை அடைவதற்கான முயற்சிகளை வலிமைப்படுதல். இது வந்து இடம்பெறவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவர் சொல்லலை. அப்போ மிச்சம் முன்னே சொல்லியிருக்காங்க. சொன்னது என்னென்னு ரீட் பண்ணுவோம். அதான் நல்லது. டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான். ஆரம்ப சுகாதார வசதிகளை செய்து தருதல், அனைவரும் பாதுகாப்பு குடிநீர் கொடுக்கணும், அடுத்து ஆரம்ப கல்வி அனைவருக்கு செய்தல். இதான் வந்து 9ஆம் திட்டம் நோக்கம். இந்த இது மட்டும் தான் இல்லைன்றது ஒரு உண்மை ஓகேவா. இந்தியாவில் 3 ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் எப்போன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி என்பது சரியான விடை. 1966 to 1969 என்பது சரியான விடை ஓகேவா. 3 ஆண்டு திட்டம் காலம் வந்து ஏன்னா வந்துட்டு அதுக்கு இது வந்து கொஞ்சம் ஏன் 3ஆம் ஐந்தாண்டு திட்டம் வச்சாங்க அப்படின்னா, ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துறேன், டக்குன்னு பார்த்துக்கோங்க ஒரிக்காண்டி. அதாவது இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்திருக்கும். அப்புறம் 3வது ஐந்தாண்டு திட்டத்தும் தோற்றுருப்பாங்க. இந்த 2 ரீசன் தான் வந்து திட்ட விடுமுறைக்கான முதன்மை காலமாக இருக்கும். அது போக வந்துட்டு இந்த காலங்களில் வந்து ஓராண்டு திட்டம் போல் அறிமுகப்படுத்தி அதை செயல்படுத்தியிருப்பாங்க. திட்ட காலம் ஒரு ஈஸி கொஸ்டின்ஸ் தான், பேசிக் கொஸ்டின் பார்த்துலாம். 9வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம் பார்த்தோம்னா 1997 to 2002 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆப்ஷன் 4ல் இருக்குது. இது வந்து விடை சி. அடுத்து 10வது திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2002 to 2007 ஆப்ஷன் 1ல் இருக்குது பாருங்கள், அதான் விடை. அடுத்து 11 வந்து 2007 to 2012. அடுத்து 12 வந்து 2012 2017 என்பது சரியான விடை. ஸோ ஓகேவா நண்பர்களே. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எங்கிருந்து தருவிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்கன்னா ரஷ்யா. செம்ம கொஸ்டின். 11th நியூ புக்கில் இருக்குது. இருந்தாலும் தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு கொஸ்டின் இல்லை. இதை நான் முதல்ல சொல்லியிருக்கணும், பட் சொல்லாமல் நான் கொஸ்டின்ஸை மட்டும் பார்க்கணும் அப்படின்றதில் வந்துட்டேன். சரி ஓகே, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான கொஸ்டின். ஆனால் ரஷ்யாவில் வந்து 7 ஆண்டு திட்டம், நம்ம இந்தியாவில் 5 ஆண்டு திட்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முந்தைய சோவியத் ரஷ்யா, இந்தியாவில் 5 ஆண்டு திட்டங்கள் ரஷ்யாவிலிருந்து வந்தாங்க. எதனால் சில செலவுகளை திட்டம் சாரா வருவாய் செலவுகள் என அழைக்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, 5 ஆண்டு திட்டத்தில் வராத செலவுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா. 5 ஆண்டு திட்டத்தில் இந்தந்த வேலைக்கு இந்தந்த செலவுன்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க. அதாவது இந்தந்த ஏதோ ஒரு பணிக்கு ஓகேவா, ஏதோ ஒரு காரணத்துக்காக. ஆனால் அதில் வரலைன்னு வச்சுக்கோங்களேன், அதை திட்டம் சாரா வருவாய் செலவுகள்னு சொல்லுவாங்க. இது மாதிரி கொஸ்டின் குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் சி என்பது
பி என்பது சரியான விடை. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோன்னா ஐந்தாண்டு திட்டத்தில் வராத செலவுகளை திட்டம் சாரா வருவாய் செலவுன்னு சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, இந்தியாவில் வறுமை ஒழிப்பினை ஓர் வெளிப்படையான நோக்கமாக கொண்ட பொருளாதார திட்டம் எது அப்படின்னு கேட்டோம்னா ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல 2019-24 வரைக்கும் ஐந்தாண்டு திட்டம் விடை கொடுத்துருக்காங்க. இது ஒரு சர்ச்சைக்குரிய கொஷினாக இருக்குது. ஸோ நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அந்த கொஷினை. அடுத்து ஆப்ஷன் சி விடை கொடுத்துருக்காங்க. சாரி, இப்போ கொஷினே வச்சுக்கலையா. பொருளாதார சீர்திருத்தம் இந்தியாவில் 1991ஆம் ஆண்டு எந்த காங்கிரஸ் அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டது? பி.வி. நரசிம்மராவ். புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான், ஓகேவா. நரசிம்மராவ் இருக்கார்ல, அவர் அந்த பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது தான் இந்த புதிய பொருளாதார கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்களே, இந்த இது தனியார் மயமாக்குதல், தாராளமயமாக்குதல், உலகமயமாக்குதல் 91ஆம் ஆண்டு அந்த ஒரு விஷயங்க. நரசிம்மராவ் பிரதமராக வந்திருப்பார் அப்போ. அடுத்த கொஸ்டின், 11வது ஐந்தாண்டு சுகாதார திட்டத்தின் முக்கிய தொலைநோக்கு பார்வை என்பது அனைத்து மக்களுக்கும் சுகாதாரம். ஓகேவா, இது நல்ல பாயிண்ட்டுங்க. எல்லாமே சுத்தமாக இருக்கணும், சுகாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் 11 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ முக்கியமானது பார்த்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட் வந்தாச்சுங்க, முடிக்க போகிறோம். 10வது ஐந்தாண்டு திட்ட காலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் 2002 to 2007. 10வது ஐந்தாண்டு திட்டம் முன்னுரிமை எதுக்கு வழங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. வறுமை மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியை குறைத்தல். வறுமை, அதே இடத்துல மக்கள் தொகை வளர்ச்சியை குறைக்கணும். இதான் வந்து 10ஆம் ஐந்தாண்டு திட்ட நோக்கம். அடுத்து, இந்தியாவில் எந்த ஐந்தாண்டு திட்டத்திற்கு பிறகு திட்ட விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா 3ஆம் ஐந்தாண்டு திட்டம். இப்போ தான் மேலே பார்த்தோம். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ நண்பர்களே, நம்ம எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸுமே 2 பார்ட்டாக கூட பார்த்துருக்கோம். ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து 3 பார்ட்டாக பார்ப்போம். ஒரு சிலதை ஒரே இதில் முடிச்சிருக்கோம், 10 நிமிஷத்தில் முடிஞ்சிருக்கும். பட் இந்த கொஸ்டின் ஏன் நம்ம இவ்வளோ நேரம் இழுத்து இவ்வளோ நேரம் பொறுமையாக சொன்னோம் அப்படின்ற ஒரு ரீசன் என்னென்னா, ஐந்தாண்டு திட்டத்திலேருந்து கேள்விகள் வராமல் இருக்காதுங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி சொல்கிறேன், தயவு செய்து இந்த ஐந்தாண்டு திட்டம் நான் போட்டிருக்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸை 2 இடம் போட்டு பார்த்துருங்க. அப்படி இல்லையா, ஒன்ஸ் கேட்டுக்கோங்க, அவரை படிச்சுக்கோங்க, மறுபடியும் ஒன்ஸ் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் படிக்காமல் ஐந்தாண்டு திட்டம் படிக்காமல் போகிறீங்களா, இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு காது கொடுத்து கேட்டு போங்க. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் வந்து அடிச்சிடுவீங்க. அதுக்கு தான் நான் வந்து திரும்ப இந்த ஐந்தாண்டு திட்டம் முக்கியம் சொல்லிட்டு இருக்கேன். எக்கனாமிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கம்மியாக தான் வரும், அதான் உண்மை. ஆனால் வந்தால் இருந்து வரும் 5 டாபிக் படிக்காதவங்களாம் சொல்கிறேன். ஒன்று ஐந்தாண்டு திட்டத்துலேருந்து வருங்க, இல்லையா நிதி ஆயோக்லேருந்து கேட்டிருப்பாங்க, அப்புறம் ரிசர்வ் பேங்க்லேருந்து கேட்டிருப்பாங்க. அடுத்து ரிசர்வ் பேங்க்கு, நிதி ஆயோக்கு, அப்புறம் திட்டக்குழுலாம் இதுவோ சாரி நிதிக்குழு உங்களுக்கு நிதிக்குழுலேருந்து கேள்விகள் கேட்பாங்க. இவ்வளோ தாங்க வந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து கேள்விகள் வரும். இல்லாட்டி தமிழ்நாட்டு பொருளாதாரத்துலேருந்து ஒரு கேள்வி கேட்டுருவாங்க, அது யூனிட் 8 எனக்கு ரிலேட்டடாக வந்துடும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நான் வந்து எனக்கு முடிஞ்சதை சொல்கிறேன். சரி, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். லைக் பண்ணிட்டு போங்க, பார்த்து எல்லாருமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, நன்றி. நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான டாப்பிக்கில் சந்திக்கலாம். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் நண்பர்களே, நீங்கள் வந்து நிதி ஆயோக் அல்லது நிதிக்குழு பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா, நான் அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா நிதி ஆணையம், நிதிக்குழு ஐந்தாண்டு திட்டத்துக்கு அப்புறம் முக்கியமான ஒரு டாப்பிக்னால் அது நிதி ஆணையம், நிதிக்குழு தான். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.